உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியுடைய மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். இவன் மட்டும் எப்படி இப்படி ஒழுக்கமாக இருக்கிறான், இவன் எது செஞ்சாலும் மாறவே மாட்டேன்றான், அப்படியே ஒரு நேர்கோட்டில் போகிறான். இதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி முடியுது அவனால்? செல்ஃப் டிசிப்ளின், இந்த ஒத்த வார்த்தை தாங்க. நம்ம சின்ன வயசுலாம் சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், எத்தனையோ சின்ன சின்ன இடையூறுகள், கீழே விழுகிறோம், எழுந்துகிறோம், மறுபடியும் ஓட்ட கற்றுக்கிறோம். விழுந்த உடனேயும் ஐயோ வண்டி ஓட்டினா கீழே விழுந்துருவோன்னு அதோடு நிறுத்திட்டோமா நம்மளால் கற்றுக்கவே முடியாது. வீடே அவனுக்கு ஆதரவு தரும். நீ எப்படியாவது நீட் எக்ஸாம் எழுதிரு, நீ எப்படியாவது யூபிஎஸ்சி எழுதிரு, கலெக்டர் ஆயிரு, சூப்பரண்டா போலீஸ் ஆயிரு, டாக்டர் ஆயிரு. இவனும் சும்மா அப்படி கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மாதம் படிப்பான். அப்புறம் அப்படி இப்படியே சில பேர் குறையும், சில பேர் அப்படியே அந்த ஸ்பீடை தக்க வச்சுக்குவாங்க. குறையுதுன்னா அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. போக போக குடும்பமும் விட்டுரும். சராசரி மாணவர்கள் வேகமாக எடுக்கிறது போக 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 அப்படியே குறைஞ்சிறான். காரணம் சுய ஒழுக்கம் இல்லை. நம்ம எல்லாம் ஒழுக்கம்னா என்ன நினைக்கிறோம், இப்படி கையை கட்டிட்டு பெற்றோர்கள் பேச்சை கேட்டு தலையாட்டுறது. அது இப்படி இல்லை. உனக்குள்ளாரியே ஒரு வரைமுறை ஏற்படுத்துகிறதா செல்ஃப் டிசிப்ளின். நான் இப்படித்தான் இருப்பேன், என் நேரத்தை இப்படிலாம் பயன்படுத்துவேன். நீ வியந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே செல்ஃப் டிசிப்ளினில் ஜெயித்தவர்கள் தான். இந்த வயசுலேயும் உலகமே பாராட்டக்கூடிய கிரிக்கெட்டர் டோனி, உனக்கு தெரியுமா? நீ வெறும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் டிவியில் பார்க்குற, அப்போ தான் கிரிக்கெட் விளையாட நினைக்கிறியா? காலையிலேருந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறார். இரவு முழுவதும் அவருடைய கீபோர்டில் இசைக்கிறதுனால தான் காலையில் ஏஆர் ரமகான்ற மாபெரும் மனிதனை நீ சந்திக்க முடியுது. 2 கையில் அவார்டை தூக்கி நிற்கிறார. ப்ராக்டிக்ஸ் ப்ராக்டிக்ஸ் ப்ராக்டிக்ஸ், செல்ஃப் டிசிப்ளின். இன்றைக்கி விராட் கோலி ஆகட்டும், நீ எத்தனை ஜெயித்த மனிதர்களை எடுத்து பாருங்களேன், அவங்கள்கிட்ட சுய ஒழுக்கம், தான் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையை கடைசி வரைக்கும் விடாமல் இத்தனை மணி நேரம் அதில் இருக்கிற ஒழுக்கம், அதை பயன்படுத்தினால தான் ஜெயிக்கிறாங்க. நீ ஆரம்பத்தில் நான் இப்படியெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிற, இப்படியெல்லாம் தேர்வு எழுதுன்னு நினைக்கிற, ஆனால் வர வர உன்னுடைய ஃபயர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபயர் குறையாமல் இருக்கிறது தான் டிசிப்ளின். கண்ணே தெரியாத எத்தனை மனிதர்கள் எம்ஏ, எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், ஏன் நீ படித்த ஸ்கூலில், நீ படித்த கல்லூரியிலேயே பேராசிரியராகவும் ஆசிரியராக இருக்கிறாங்களே. அந்த சுய ஒழுக்கம் உங்கள்கிட்டே அந்த ஒழுக்கம் இருக்குது, அந்த நடைமுறை இருக்குது. அதை நீ சரியாக பயன்படுத்தி பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றலாம், நீ எந்த தேர்வும் எழுதி ஜெயிக்கலாம். அதுக்கு தேவை செல்ஃப் டிசிப்ளின். பகுத்தறிவை பயன்படுத்து. உனக்குள்ளார ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளையும் உடை. நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இரு. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை. செல்ஃப் டிசிப்ளின் தானாக கிடைக்கும்.